ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது குழந்தைக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கோங்க எல்லா பெண்களுக்கும் மாதவிடாய் வந்த முதல் நாள்லேருந்தே ஒரு கேள்வி இருக்கும். இந்த மாதம் நம்மளுக்கு கருமுட்டை நல்லா வளர்ந்துருக்குமா, இல்லை நல்லா வளர்ந்துருக்காதா, ஓவலேஷன் ஆகுமா, ஒருவேளை ஓவலேஷன் ஆகியிருக்காதோ, இந்த மாதிரி நிறைய குழப்பம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் அந்த பீரியட் டேட் நெருங்குறப்ப நிறைய கேள்விகள் இருக்கும். பீரியட் ஆகிட்டோம் அப்படின்னா அது ஒரு கேள்வியாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் விளக்கம் தர மாதிரி தான் இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது. மாதவிடாய் வந்து 2 நாட்கள் ஆன பிறகு அந்த 2வது நாள்லேருந்து உடலில் முக்கியமாக சில இயற்கையான மாற்றம் ஆரம்பிக்கும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலிமா நம்மளுடைய கருமுட்டை அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத உணர்ந்துக்கலாம். நம்ம கருமுட்டை ஆரோக்கியமாக தான் வளருது அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான 3 அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். மேபி உங்களுக்கு இல்லை அப்படின்னா சில நேரங்களில் உங்களுக்கு கருமுட்டை ஒழுங்காக வளரலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். முன்னாடியே நம்மளுக்கு காமிக்கக்கூடிய சைனாக கூட இருக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரு உருவாகிறதுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு மாதம் பீரியட் ஆகிறப்ப 2வது நாள்லேருந்து ஒவ்வொரு மாதமுமே நம்மளுக்கு ஒரு கருமுட்டை அப்படிங்கிறது வளர்ச்சி அடையும். கிட்டத்தட்ட 5லேருந்து 6 கருமுட்டைகள் வளர்ச்சி அடையும். அதில் ஒரே ஒரு கருமுட்டை மட்டும்தான் டாமினண்ட்டாக நல்ல முதிர்ச்சி அடைந்த எக்காக உங்களுடைய ஓவலேஷன் சொல்லக்கூடிய பீரியடான 14வது நாளில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அந்த சமயங்களில் அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய கருமுட்டையோட விந்தணு இணைஞ்சுது அப்படின்னா அன்னைக்கு நம்ம ஆண் பெண் சேர்க்கையில் வச்சுருக்கிறப்ப நம்மளால் இயற்கையாக வேகமாகவே கன்சீவ் ஆக முடியும். இதுதான் ரியாலிட்டி ஃபேக்ட் அப்படிங்கிறது. ஆனால் நம்மளுக்கு உருவாகக்கூடிய கருமுட்டை அப்படிங்கிறது எல்லாமே குவாலிட்டியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க். அதே மாதிரி உங்களுக்கு உருவாகக்கூடிய கருமுட்டை பீரியடான 2வது நாளில் 4லேருந்து 5 கருமுட்டை வரைக்கும் வளரும்னு சொன்னேன். அப்படி வளரக்கூடிய கருமுட்டைகள் அப்போ ஒரு கருமுட்டை தான் டாமினண்ட்டாக வளருதுன்னா மிச்ச கருமுட்டைகள்னால் என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்கும். மிச்ச கருமுட்டைகள் அப்படியே டிசால்வ் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 4 mm 5 mm இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு அப்படியே டிசால்வ் ஆகிடும். ஆனால் ஒரே ஒரு முதிர்ச்சி அடைந்த கருமுட்டை மட்டும் உங்களுக்கு 18 mm வரைக்கும் நல்லா பெருசாக வளர ஆரம்பிக்கும். ஒரு ஆரோக்கியமான கருமுட்டையோட சைஸ் அப்படிங்கிறது 18 mmலேருந்து 22 mmக்குள்ளே இருக்கணும். 18 mmக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய மேலோடு அப்படிங்கிறது ஒழுங்காக உருவாகி இருக்காது. விந்தணுவால் அதை ஃபர்டிலைசேஷன் பண்ணாலும் அதால் கரு உருவாகிறதுக்கு வைக்கிறதுக்கு முடியாது. அதுவே உங்களுக்கு அந்த மே ஓடு அதிக திக்னஸ் ஆகிடுச்சு 24க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த திக்னஸ்னால உங்களுக்கு விந்தணு அப்படிங்கிறத அதை துளையிட முடியாது. அதனாலையும் நம்மளால் கன்சீவ் ஆக முடியாது. இதுவே இன்னும் ஒரு சில இடங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சின்ன சின்ன கருமுட்டைகளாக அதாவது 4 mm 5 mm இந்த கருமுட்டைகள் சைஸ்லேயே அப்படியே வளராமல் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பூஸ்டப் பண்ணாலும் வளராது. ஆனால் அப்படியே ஸ்டாப் ஆகி உங்களுக்கு பிசிஓஎஸ்னு குட்டி குட்டி கட்டிகளாக உங்களோட கருமுட்டை பையில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே இன்னும் ஒரு சிலருக்கு 24 mmக்கு மேலே வளர்ந்து அதாவது 26 30 mm அளவுக்கு வளர்ந்து பெரிய பெரிய கட்டிகளாக நீர் கட்டிகளாக பிசிஓடியாக உங்களுடைய கருமுட்டை பையில் ஸ்டோர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது கருமுட்டை ரிலேட்டடாக நம்ம உடம்புல நடக்கக்கூடியது. அப்படி இருக்கிறப்ப மாதம் உங்களுக்கு கருமுட்டை சரியாக தான் வளருது அப்படின்றத உணர்த்தக்கூடிய 3 அறிகுறிகளை தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த 3 அறிகுறிகளும் 100% உங்களுக்கு கருமுட்டை ஆரோக்கியமாக வளருது அப்படின்னு உணர்த்தாது. நம்மளுக்கு உடம்புல இந்த சைன் இருந்தது அப்படின்னா கருமுட்டை ஓரளவுக்கு அதாவது ஒரு 70% ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமாக தான். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமாக நீங்கள் என்ன தான் கருமுட்டை நல்ல குவாலிட்டியாக அதாவது அந்த 18 mmலேருந்து 22 mm வரைக்கும் வளருதுன்னு கண்டுபிடிச்சாலும் அதோட குவாலிட்டியை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி இருக்கிறப்ப கருமுட்டை ஆரோக்கியமாக தான் வளருது அப்படின்றத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி மாதவிடாய் முடிஞ்ச பிறகு உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறது. மாதவிடாய் ஆரம்பித்தது முதல்ல சில நாட்கள் வந்து உங்களுக்கு லைட்டாக சோர்வு இருக்கும், வயிற்று வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் எல்லாம் இருக்கிறது இயல்பு தான். மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முடிவை நோக்கி போகிறப்ப உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இதனால் சில பெண்களுக்கு நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. சோர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வராத அளவுக்கு இருக்கும். சோர்வு ஏற்கனவே இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மனநிலை அப்படின்றது சீராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கமாக செய்யக்கூடிய எல்லா வேலையுமே எந்தவித சிரமமுமே இல்லாமல் ஆக்டிவாக செய்வாங்க. இந்த மாதிரியான மாற்றங்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகரிக்க தொடங்குது அப்படின்றத உணர்த்தக்கூடியது. ஈஸ்ட்ரோஜன் அதிகரிக்க தொடங்கிச்சினாலே உங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஃபாலிகல்ஸ் வளருது அப்படின்னு அர்த்தம். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஃபாலிக்கல் வளர்கிறதுக்கு அதாவது கருமுட்டை வளர்கிறதுக்கு ஈஸ்ட்ரோஜன் தேவை. இதோடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் இந்த அறிகுறி உங்கள் உடம்புல ஏற்படும். மாதவிடாய் முடிஞ்ச பிறகு உடலில் சுறுசுறுப்பு அதிகரிக்குதா அப்படின்றத நிறைய பேர் நோட் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும்.
முடியும். சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டும் கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியாது. இதுக்கான மருத்துவ ஆதாரம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு 70% கருமுட்டை ஆரோக்கியமாக வளருது அப்படின்றத உணர்ந்துக்கலாம். 2வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோனி சுரப்பு படிப்படியாக மாறுறது தான். இது வந்து குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்க மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மாதவிடாய் முடிஞ்ச உடனே சில பெண்களுக்கு யோனி சுரப்பு குறைவாக ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா வறட்சியாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பிறகு ஓவலேஷன் நெருங்க நெருங்க சர்விக்கல் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் சளின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் உருவாகக்கூடிய சுரப்பு படிப்படியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல இது கெட்டியாக இருக்கலாம், இல்லை ஒட்டும் தன்மையோட பிசுபிசுப்பாக இருக்கலாம், க்ரீம் மாதிரி இருக்கலாம், இல்லை லோஷன் மாதிரி இருக்கலாம். ஓவலேஷன் நெருங்குறப்ப பெண்களுக்கு அது வெளிப்படைத்தன்மையுடன், அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டாக தண்ணி மாதிரி வலுவலுப்பான முட்டையோடைய வெள்ளைக்கரு போல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2 கை வச்சு ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சியே இழுக்கிற மாதிரி இருக்கும். இதை தான் எக் ஒயிட் சர்விக்கல் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓவலேஷன் நெருங்கிருச்சு, உங்கள் உடம்புல கருமுட்டை ஆரோக்கியமாக வளருது, இயற்கையாகவே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய முக்கியமான அறிகுறி. இந்த அறிகுறி 95% கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடியது. எல்லா மாதமுமே இந்த அறிகுறி இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கிடையாது. ஒரு சில மாதங்களுக்கு ஹார்மோன் மாற்றங்களால் மாறுபடலாம். ஆனால் எல்லா மாதம் இல்லைனாலும் எந்த மாதமுமே எனக்கு இல்லை அப்படின்னா அது வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த யோனி சுரப்பு அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு காரணம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான். சர்விக்கல் மியூக்கஸை அதிகப்படுத்தும். ஸ்பெர்ம் வந்து கர்ப்பப்பை வாய் வந்த உடனே அது இந்த சுரப்பு வழியாக வேகமாக கருமுட்டையை நீந்தி அடையிறதுக்காக இயற்கையாகவே பெண்களுடைய உடம்புல சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோனால் உங்களுக்கு அந்த மியூக்கஸ் அப்படிங்கிறது சுரக்குது. குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்க மாதவிடாய் முடிஞ்ச பிறகு தங்களுடைய சர்விக்கல் மியூக்கஸ் எப்படி மாற்றம் ஏற்படுது, அதாவது வெள்ளைப்படுதலில் என்னென்ன மாற்றம் வருது அப்படின்றத நீங்கள் கவனிக்கிறது நல்லது. ஏன்னா அது கருமுட்டை நிச்சயமாக வெளியேறிச்சா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது. கருமுட்டை வெளியேறினதுக்கான 100% உணர்த்தக்கூடிய அறிகுறி இந்த ஸ்ட்ரெச்சியான பிசுபிசுப்பான உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது தான். 3வது முக்கியமான அறிகுறி அப்படிங்கிறது ஓவலேஷன் நெருங்குறப்ப உடலுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது மாற்றமடையும். உடலில் இயற்கையான மாற்றங்கள் ஏற்படும். அது இது மட்டும் கிடையாது, மாதவிடாய் சுழற்சியோடைய நடுப்பகுதியில், அதாவது மாதவிடாய் அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் மாதவிடாய் 2க்கும் நடுவில் உங்களுக்கு ஓவலேஷன்றது இருக்கும். அந்த நடுப்பகுதியில் உங்களுக்கு உடம்புல சில மாற்றம் ஏற்படுதான்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கீழ் வயிற்றில் லேசான வலி இருக்கிறது, ஒரு பக்க வலியாக இருக்கிறது, மார்பகங்களில் சென்சிட்டிவ்னஸ் இருக்கிறது, பாலியல் ஆர்வம் இருக்கிறது, சர்விக்ஸ் மியூக்கஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாமே குறிப்பாக உங்களுக்கு ஓவலேஷனை இண்டிகேட் பண்ண போகுது. குறிப்பாக சொல்லணும்னா கீழ் வயிற்றில் ஒரு பக்கமாக லேசான வலியோ இல்லை இழுத்து பிடிச்ச மாதிரியான சில வலிகள் இருக்குன்னா அது ஓவலேஷன் உணர்த்தக்கூடியது. ஒரு சைடு வயிறு எதுக்காக ஏற்படுதுன்னா அந்த சைட்லேருந்து தான் அந்த மாதத்துக்கான கருமுட்டை ரிலீஸ் ஆகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். இதை தான் மிட்டலஸ் ஸ்கீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 100ல் 95% பெண்களுக்கு தான் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வரும். 5% பெண்களுக்கு சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. எந்தவித சிம்டம்ஸுமே இல்லாமல் ஓவலேஷன் நடக்கிறது இயல்பானது தான். இது எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலையில் இருக்குமாங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒவ்வொரு உடல்வாக பொறுத்து இது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லை அப்படின்ற காரணத்தினால உடனே எல்லா குறைபாடுமே இருக்குது, எந்தவித வளர்ச்சியுமே கருமுட்டையில் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. இது ஒவ்வொருத்தவங்க உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க 3 அறிகுறிகளுமே ப்ரெடிக்ஷன் அடிப்படையில் சொன்னது தான். இது வந்து 100% இப்படி இருந்தால் மட்டும்தான் கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. ஆனால் 100ல் 70% பெண்களுக்கு இந்த மாதிரி இருந்து கருமுட்டை ஆரோக்கியமாகவே இருந்திருக்கு அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்குற விஷயம் அப்படிங்கிறது, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறோம், இன்றைக்கி எனக்கு ரப்ச்சர் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஆனால் எனக்கு ஓவலேஷனுக்கான எந்த சிம்டம்ஸும் தெரியலையே, எனக்கு பெண்ணுறுப்புலேருந்து சலைவா சுரக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஓவலேஷனுக்கு எல்லாருக்குமே சிம்டம்ஸ் கம்பல்சரி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா 100ல் 95% பெண்களுக்கு தான் சிம்டம்ஸ் இருக்கும். 5% பெண்களுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக ஓவலேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். இது வந்து மெயினாக சொல்கிறதுக்கு காரணம் வந்து நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த 3 அறிகுறிகளும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை, பிசிஓடி, பிசிஓஎஸ் இல்லை கர்ப்பப்பை ரிலேட்டடாக வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் உருவாக்கியிருக்கேன். யாரும் பர்சனலாக எடுக்க வேணாம். குறிப்பாக இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகே, இல்லை அப்படின்னு பட்சத்தில் ஒரு 6 மந்த்ஸாகவே எனக்கு தொடர்ச்சியாக இல்லை அப்படின்னா ஒரு நார்மல் பேசிக் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய எக்கோடைய அந்த சைஸை வந்து மானிட்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பேசிக் ஃபாலிகுலர் ஸ்டடி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.